ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கக்கூடிய இந்த பட்டன் பாதுஷா ரெசிபியை கடையில் கொடுத்து வாங்காமல் எப்படி சுலபமாக வீட்டிலே நம்ம பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல தயிர் சேர்த்துக்கோங்க. அதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் மைதா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நெய் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட் டோ கன்சிஸ்டன்சியில் இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துகிட்டு இது 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் சுகர், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, அதில் ஒரு 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மைதாவை சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இது பொரிக்கும் போது ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க. இந்த 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ இது சூடான சர்க்கரை பாக்கில் சேர்த்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண விட்டுடுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான ஜூஸியான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.